ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வீடியோவில் தாளித்த டம்ளர் இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இட்லியை இந்த மாதிரி சின்ன டம்ளரே இல்லை கப்பு இருந்ததுன்னா அந்த மாதிரி சைஸில் ஊற்றி எடுத்துக்கோங்க. இது போல் கத்தியை வச்சு சைட்லாம் எடுத்து விட்டுட்டு அன்மோல்டு பண்ணிக்கோங்க. எவ்வளோ ப்ளஃபியாக பஞ்சு போல் இருக்குது. நெய் இல்லை நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிச்சுக்கோங்க. காஞ்ச மிளகாய், நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காய பவுடர் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 2 ஸ்பூன். வீட்டிலேயே செஞ்ச கறி மசால் பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அதுக்கு பதிலாக இட்லி மிளகா பொடி கூட சேர்த்துக்கலாம். இந்த இட்லி அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் நிறையா விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த பொடியெல்லாம் இட்லியில் கோட் ஆகும். இதில் கொஞ்சமாக மல்லித்தழை போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா லெமன் ஜூஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான தாளித்த டம்ளர் இட்லி ரெடி. இட்லி பிடிக்காத பசங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஸ்பைஸியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.